ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ரிஷபராசி நேயர்கள் அடைய போகிறாங்க, மேலும் ரிஷபராசியை உடைய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவோட நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்குங்க. வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. ஒருவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக யாராலையும் யோகிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது, சொல்ல முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தினுடைய உதவியால் மட்டும்தாங்க. இந்த ஜோதிடம் இல்லை அப்படின்னா யாரும் யாராலையும் யாரை பற்றியுமே தெரிஞ்சிக்கவே முடியாது அப்படி தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த பிறந்திருக்கக்கூடிய மார்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்கள், அதாவது எல்லா கிரகங்களுமே இப்போ கும்பராசியில் இருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் மீனராசியை நோக்கி பயணிக்க போகிறாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஆனது கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அது எந்தெந்த வகையில் கிடைக்க போகுது, என்னென்ன மாதிரியான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷபம், கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் நட்சத்திரங்கள், ரோகிணி, மிருகசீரிசம் 1 மற்றும் 2ஆம் பாதங்களை உடையவர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வக்ரம் பெற்று இருக்கிறார். அதே போல் தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் வக்ரம் பெற்றும் சனி பகவானும் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை திட்டமிட்டு செய்து முடிக்கணும் அப்படின்ற கொள்கையோடு இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியத்தெல்லாம் செய்து முடிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய மனசில் சஞ்சலம் அப்படின்றது இருக்கும். என்னதான் உங்களுடைய மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலுமே கூட அதுக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்டமும் கிடைக்கும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அதனால தான் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் தப்பிச்சு வந்துகிட்டே இருக்கீங்க. அதிகம் பேசாதீங்க. அதிகம் பேசுகிறத கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். முடிந்த அளவுக்கு அடுத்தவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் நம்புங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த விஷயங்கள் உண்மைதானா அப்படின்றத பற்றி நீங்கள் ஆலோசனைகள் செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா யார் என்ன சொன்னாலும் அதை நம்பக்கூடாது இல்லையா? நம்ம அதை பற்றி அதனுடைய முழுமையான உண்மைத்தன்மைகளை ஆராய்ச்சி செய்கிறது அப்படிங்கிறது அவசியமானது. இல்லை அப்படின்னா அதனாலேயே தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்துடும். ஸோ இந்த காலகட்டங்களில் தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கொள்கைகளை வச்சுருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் கைவிட்டுட்டு வாடிக்கையாளர்களுடைய தேவை என்ன அப்படின்றத அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய வியாபாரம் முன்னேற்றத்துக்கு போகும். அதனால தான் பணவரவும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா துணிச்சலாக ஒரு சில வேலைகளை செய்து நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். யாருமே செய்ய முடியாத விஷயங்களை கூட நீங்கள் செய்வீங்க. போராட்டங்கள் தான், நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் தான் நமக்கு வெற்றிகளை கொடுக்கும். அப்படின்றதுனால இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நீங்கள் இப்போ இறங்கி செயல்படலாம். அதே போல் சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் எல்லாராலையுமே உங்களுக்கு நன்மை தான் கிடைக்க போகுது. அதனால் பெருசாக பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் குறைய ஆரம்பிக்கும். இந்த கருத்து வேற்றுமைகள் எப்போ குறைய ஆரம்பிக்குதோ அந்த டைமில் நெருக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு, அன்பு எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். புதிய நபர்களுடைய நட்புகளும் அவங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்குது. ஸோ அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் பார்த்திங்கன்னா அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். கொடுக்கல் வாங்கல்லையும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனாலையும் உங்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்கும். அதே நேரம் இந்த காலகட்டங்களில் அதாவது ரிஷபராசியை உடையவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி அதிகமாக பேசாதீங்க. அதாவது தவிர்த்துட்டு பேசுகிறத நிப்பாட்டிட்டு உங்களுடைய செயலில் வேகத்தை காட்டுங்க. அதுதான் நல்லது. அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது அடுத்தவங்க சொல்லி தான் ஒரு சில விஷயங்களை செய்யணும் அப்படின்றது கிடையாது. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அதை பற்றின ஆலோசனைகளை சேர்த்துட்டு அந்த விஷயத்தை செய்கிறது ரொம்பவே நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தவங்கள்ட்ட உங்களுடைய செயல் திட்டங்களை பற்றி கூறாதீங்க. அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் அவசரமான முடிவுகளையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. எதை எடுத்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்லாம் செய்யக்கூடாது. ரொம்ப யோசித்து நிதானமாக செய்யணும். பேச்சாற்றல் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றதுனால தொழிலும் நல்லாவே இருக்கும். போட்டிகளை தவிர்க்கிறதுக்கு துணிச்சலாக ஒரு சில முடிவுகளை நீங்கள் எடுக்கணும்.
அதுதான் வந்து இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா மேலிடத்துல என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை கேட்டு தடுமாற்றங்கள் இல்லாமல் வந்து நடந்துக்கோங்க. நிதானமாக யோசித்து செய்யுங்க, நிதானமாக யோசித்து பேசுங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக திருப்தியோடு தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரிலாம் இருக்கும். அதனால் வீண் வாக்குவாதங்கள்லாம் ஈடுபடாமல் ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது நீங்கள் பேசக்கூடிய பேச்சினால தான் உங்களுக்கு நன்மையே ஏற்பட போகுது. அதிகம் பேச வேண்டாம், அளவோடு பேசுங்க, சரியானதாக பேசுங்க. இதே கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கல்வியில் முன்னேற்றங்கள் அடையிறதுக்காக நல்லா படிக்கணும், கவனமாக படிக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த மதிப்பெண்கள் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதே போல் ஆசிரியர்கள் சக மாணவர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பானது கிடைக்க போகுது. அது வந்து நீங்கள் நடந்துக்கக்கூடிய நடத்தையை பொறுத்து. ஸோ இது வரைக்கும் நம்ம ராசியின் அடிப்படையில் எப்படி இருக்க போகுது இந்த மார்ச் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம நட்சத்திர ரீதியாக எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே ராசி இருந்தாலுமே கூட நட்சத்திரம் அப்படின்றது வேறுபட்டு தான் இருக்கும். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுதும் ஒரு சில விஷயங்கள் மாறுபட்டு தான் செய்யும். அந்த வரிசையில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை உடைய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் இதுக்கு முன்னாடி உங்களை விட்டு யாரெல்லாம் வந்து வேணாம் நீங்கள் அப்படின்ட்டு போனாங்களோ அவங்களாம் இப்போ உங்களை விரும்பி வந்து சேர்ந்துப்பாங்க. அதாவது உறவுகள் வந்து பலப்படும். உறவுகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிலைத்து இருக்கிறது பெரிய விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி இப்போ உறவுகள் வந்து பலப்பட ஆரம்பிக்கும். தொலைபேசி தொடர்பு மூலமாக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதிய தொழில் ஒப்பந்தங்களை எல்லாம் பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாபம் தேடக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் இப்போ இறங்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காது, சந்தோஷமாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்லையும் நீங்கள் இடம்பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ரோகிணி நட்சத்திரம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த செலவு செய்கிறீங்க அப்படின்னா பணப்பற்றாக்குறையை வந்து நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தேவையில்லாத செலவாக தான் இருக்கும். அது ஒரு பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை தாண்டி இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு உருவாகும். ஒன்று முடிச்சிங்கன்னா இன்னொன்று தலை தூக்கும். ஆனாலுமே கூட உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்கலாம். மகிழ்ச்சிக்கை பொறுத்த வரைக்கும் எந்த குறைவும் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதாவது உங்களை தேடி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட தோல்வியும் தொய்வும் இல்லாமல் இருக்கணும். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சமாளித்து வந்தீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு தனித்துவமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகள் அப்படின்றது எப்போதுமே கிடைச்சிட்டே இருக்கும். ஒரு சில காரியங்களில் நீங்கள் தாமதங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஆனாலுமே கூட விடாமுயற்சியோடு இருங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கலாம், ஆனால் அதுக்காக அதை கைவிட்டக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் முயற்சிகள் எடுக்கும் பொழுது தான் அது உங்களுக்கு வெற்றிகளை தேடி கொடுக்கும். பழகக்கூடிய நண்பர்களை எப்போதுமே வந்து எடை போட முடியாதுங்க. ஏன்னா அவங்க எப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்பினீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த டைமில் நீங்கள் தான் அடிப்பட போகிறீங்க. ஸோ உங்களுடைய பெருந்தன்மையை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நடக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு ஏற்ப நீங்கள் வந்து இருக்கணும். எல்லா விஷயங்களும் பெருந்தன்மையாக இருக்கக்கூடாது, அது நமக்கு ஆபத்தானது தான். எந்தெந்த விஷயங்களில் பெருந்தன்மையை வந்து காட்டணுமோ அதில் மட்டும்தான் காட்டணும். மற்றபடி எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் பெருந்தன்மையோடு இருக்கிறேன், விட்டு கொடுத்து போகிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்குன்னு ஒன்றுமே இருக்கவே இருக்காது. ஸோ ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு ராசியின் அடிப்படையிலையும் சரி நட்சத்திர ரீதியாகவும் சரி ஏற்பட போகுது. ஸோ இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கவனமாக இருந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா மார்ச் மாதம் முழுக்க ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இப்படி தான் இருக்க போகுது. கிரகநிலைகள் மாறும் பொழுது ஒரு சில விஷயங்கள் வித்தியாசப்பட ஆரம்பிக்கும். கிரகநிலைகளுடைய நிலைகளை பொறுத்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றிலாம் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோடு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பரிகாரம் அப்படின்றது ஆன்மீக ரீதியாக நமக்கு நாமே செய்துக்கக்கூடிய ஒரு மன திருப்திக்காக செய்யக்கூடிய விஷயந்தான். அந்த வகையில் ரிஷபராசிக்காரங்க கனகதாரா சோஸ்திரத்தை வந்து பாராயணம் செய்யுங்க. இல்லை படிக்க தெரியல அப்படின்னா போட்டு விட்டாது கேளுங்க. இது மாதிரி நீங்கள் செய்துட்டு வரும் பொழுது பண தட்டுப்பாடுகள் எது இருந்ததுன்னா நீங்கள் போயிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நிலை கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமமும் இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா 19 மற்றும் 20 அந்த நாட்களை தாண்டி மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள். இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த பதிவானது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள். இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல் இனிமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.